பிரித்தானியாவில் வசதியாக வாழ்ந்து கொண்டு அரச நலன்புரி உதவிகளை பெற்றுக்கொண்ட நபர் ஒருவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் சொத்துக்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் உண்மையை மறைத்து சுமார் 70,000 பவுண்டுகள் நலன்புரி உதவிகளை பெற்ற ஓய்வூதியதாரர் ஒருவர் சிறை தண்டனையிலிருந்து தப்பியுள்ளார். பிரித்தானியாவின் ஸ்வான்சி பகுதியை சேர்ந்த 75 வயதுடைய ஜார்ஜ் டாட்லோ என்பவரே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 8 வருடங்களாக தனக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வெளிநாட்டு வீடுகளை மறைத்து அரசாங்கத்திடம் தவறான தகவல்களை வழங்கி பணம் பெற்றுள்ளார். கார்மார்த்தன்ஷயரில் உள்ள ஒரு காணி மற்றும் பல்கேரியா நாட்டில் வீடு என அவர் தனது பெயரில் சொத்துக்களை கொண்டுள்ளார். எனினும் இந்த சொத்துக்களை மறைத்து 70,540 பவுண்டுகள் நலன்புரி கொடுப்பனவாக பெற்றுள்ளார். இதில் ஓய்வூதிய கொடுப்பனவு, வீட்டு வாடகை, உதவி மற்றும் சபை வரி சலுகைகள் அடங்கும். 2015ஆம் ஆண்டு முதல் இந்த மோசடி ஆரம்பமாகியுள்ளது. ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் தனது சொத்து விவரங்களை குறிப்பிடுமாறு கேட்கப்படும். அவர் இவற்றை வேண்டுமென்றே மறைத்துள்ளார். விசாரணையின் போது இது ஒரு கவனக்குறைவு என்று அவர் வாதிட்டார். இதுவரை அவர் ஏமாற்றிய தொகையில் வெறும் 1083 பவுண்டுகளை மாத்திரமே மீள செலுத்தியுள்ளார். இந்த குற்றங்களுக்காக அவருக்கு 10 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவரது வயதை கருத்திற்கொண்டு அத்தண்டனை 18 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த 18 மாதங்களுக்குள் அவர் வேறு குற்றங்கள் செய்யாவிட்டால் சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. அத்துடன் அவருக்கு பணத்தை நிர்வகிப்பது தொடர்பான புனர்வாழ்வு பயிற்சிகளில் ஈடுபடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஹியூரிஸ் கூறுகையில், உங்களுக்கு தகுதியில்லாத அரசாங்க பணத்தை பெற்றுக்கொண்டதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று டாட்லோவை சாடியுள்ளார். அத்துடன் அவரது வயது முதிர்ந்த காலத்தில் இவ்வாறான குற்றத்திற்காக தீர்ப்பு வழங்குவது வருத்தமளிப்பதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்.